மகன் படிப்படியாக உயர்ந்து இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதியாக ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை அடைந்த பெருமை நம்முடைய வெங்கையா நாயுடு அவர்களை சார்ந்தது. அவருடைய அறிவும் அவருடைய செயலும் இன்னும் நாட்டிற்கு நிறைய தேவைப்படுகிறது. அவர்கள் தொடர்ந்து இந்த தேசத்திற்கும் பணி செய்ய வேண்டும் என்று மனமாற உளமாற இறைவனை வேண்டி அவருடைய குடும்பத்தாருக்கும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். அருமேண்ணன் திரு வெங்கையா நாயுடு அவர்களை முதல்ல சிறந்த ஒரு எழுத்தாளர், ஒரு சமூக போராளி என்று சொல்லலாம். அவருடைய சிந்தனையே பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள், அதே போன்று பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள், இவற்றுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்நாள் முழுவதுமே உழைத்து கொண்டிருப்பவர் நம்முடைய சகோதரர் திரு ஐயா வெங்கையா நாயுடு அவர்கள். வெங்கையா நாயுடு அவர்களுக்கும் தமிழக அரசியலுக்கும் மிக தொடர்பு உண்டு. ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்து ஒரு மேல்பட்ட அளவுக்கு வந்தது ஒரு ரோல் மாடல். எல்லாரும் எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் அரசியல்ல 52 வருஷம் வாழ்க்கை எனக்கு, எங்களுக்கெல்லாம் அவர்கள் ஆறுதல் பற்றார். அப்படிப்பட்ட வெங்கையா நாயுடு பல்லாண்டு வாழ வேண்டும். சிறுவில்லிபுத்தூர் எங்களுடைய மண், கரிசல் மண். பெரியாழ்வார் பேர்வாரே, பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ்க. Wish you a very, very happy birthday, sir. God bless you with lots of health, lots of prosperity, and the same service you're doing to the country. Not many people will remember who's the Vice President of India if we ask in any part of the country. Today's youngsters are like that. Not many people, if you ask them who's the President of India, nobody will know. But if you ask 9 out of 10 people who's the Vice President of India, they will say Mr. Venkaiah Naidu. இன்று என்னை போன்றவர்கள் எல்லாம் இத்தகைய மேடையில் நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு மரியாதைக்குரிய வெங்கையாஜி அவர்கள் தான் காரணம் என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன். பஞ்ச் டயலாக், அதுக்கு பெயர் போனவர் என்றால் அது நமது வெங்கையாஜி அவர்கள் தான். அதனால்தான் பாரத பிரதமர் அவர்கள் அவரை பற்றி சொல்லும் பொழுது your one line or always win line and also bit line also win line என்று மிக தெளிவாக சொன்னார்கள். பல்லாயிரக்கணக்கான வார்த்தைகள் சொல்வதற்கு பதிலாக ஒற்றை வரியில் அத்தனையும் புரிய வைப்பதற்கு ஒரு தலைவர் நம் காலத்தில் நாம் பார்த்தோம் என்றால் அது மரியாதைக்குரிய வெங்கையாஜி அவர்கள் தான். நடந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய முன்னாள் துணை ஜனாதிபதி திரு வெங்கையா நாயுடு அவர்களுடைய இந்த விழாவில் 75வது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு உங்களோடு சேர்ந்து வாழ்த்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். Retired but not tired. I'll be going around the country. I'll be going around the country, meeting people, greeting people, talking with people. So even now I'm going to colleges, IITs, IIITs, universities, convocations, other functions, private institutions, schools, colleges, and also cultural programs, promoting Indian culture, promoting Indian language, particularly respect to mother tongue, and also to the gatherings of the youth to motivate them about the need to take the national interest forward. All these things I'm continuing to do. Telugu, they asked me, sir, what are you going to do? I said, నేను పదవి విరమణ చేశానే కానీ పెదవి విరమణ చేయలేదు. I will continue to speak for the people, express my views, and then take the views of the people and try to convey it to the government back in an appropriate manner. That's what I have been doing. I'm here, friends, today, this gathering, August gathering of important people of different political shades here in Tamil Nadu. I'm really overwhelmed by your affection and the greetings that you offered to me. Thank you very much. Namaskar. Jai Hind.